அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு, வீடியோவோட தலைப்பு தம்ப்நெயில்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, தனுசு ராசிக்கு 2026க்கான புத்தாண்டு பலன்கள் அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2026 தனுசு ராசிக்கு எப்படி பலமா இருக்க போகுது, இந்த 2026ல உங்களோட பலவீனங்கள் என்ன, இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அப்புறம் கடைசியா 2026ல தனுசு ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தடைகள், இதெல்லாம் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைலாவும் பேசுவோம். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். 2026 காலங்கள் வேகமா உருண்டோடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்பதான் 2020 தொடங்கின மாதிரி இருந்துச்சு, கொரோனா வந்துச்சு. எப்படி இந்த 5 வருஷம் போனுச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு வேகமா உருண்டோடிச்சு இல்லையா? என்னைய மாதிரி உங்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி உருண்டோடி இருக்கும். அப்படி இருந்துச்சா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 2026 தனுசு ராசிக்கு என்ன வச்சிருக்குது? அதாவது ஒவ்வொரு வருடமே நம்ம வந்து ராசி பலன்கள் பார்ப்போம். இந்த வருடமாவது நமக்கு நல்லா இருக்குமா, இந்த வருடம் நம்மளோட இலக்குகள் அச்சீவ் பண்ணுவோமா, கஷ்டங்கள் குறையுமா, மன அமைதி கிடைக்குமா? அதிகபட்சம் இப்போ ஒரு மனிதன்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா கோடி ரூபா பணம் வேணுமா இல்ல நிம்மதியான தூக்கம் வேணுமானா கண்டிப்பா நிம்மதியான தூக்கத்தை செலக்ட் பண்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. கோடி பணம்ங்கிறது இருக்கலாம், ஆனா வந்து அதோட சேர்த்து பிரச்சனைகளும் வருமே இல்லையா? மன நிம்மதியும் நிதானமும் தான் ஆக்சுவலா தேவை. அதை இந்த 2026 தனுசு ராசிக்கு கொடுக்குமா அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த வருடம் பாத்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு நல்ல இடங்கள்லயே இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, வருட கொள்வல்னு சொல்லக்கூடிய முதல் சுப கிரகம் குருவோட பயிற்சியை பாருங்க. 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாக போறாரு. இது ஒரு நல்ல பயிற்சி. ஆக்சுவலா 7ஆம் இடத்துல இருந்து பார்வை போகுதா 8ஆம் இடத்துக்கு வராரு, நல்லதுதான். குரு உச்சமாகிறது நல்லது தனுசு ராசிக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். அடுத்தது ராகு கேது பயிற்சி, அது இந்த வருடத்தோட இறுதியில நடக்குது. 6/12/2026 அன்னைக்கு கும்ப ராசில இருந்து மகரத்துக்கு ராகுவும், அதாவது உங்களோட ராசிக்கு 3ல இருந்து 2க்கு ராகுவும், 9ல இருந்து 8 அதாவது சிம்மத்தில இருந்து கடகத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த வருட கடைசியில் நடக்குங்கிறதுனால இந்த வீடியோல நம்ம அதில் கணக்கில் எடுத்துக்கல. அடுத்தது சனிக்கு வந்து இந்த வருடம் பயிற்சிகள் எதுவும் கிடையாது, ஆனா நட்சத்திரம் மாறுறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய 18 மே 2026 அன்னைக்கு மாறுறாரு. இவ்வளவுதான். இதன் அடிப்படையில் இந்த வருட தனுசு ராசிக்காரர்களுக்கான பலம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். ஸ்ட்ரென்த், அதாவது இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு உச்சமாகிறார். குரு உச்சமாகிறதே ஒரு மிகச்சிறப்பு. இந்த குரு உச்சமாகிறதோட மட்டும் இல்லாம 2027 நடக்கக்கூடிய குரு பயிற்சியில சிம்ம ராசிக்கு வருவார். அப்போ அந்த கடகம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு எப்போதுமே தனுசு ராசி மேல ஒரு தனி ஒரு கரிசனம் காட்டுவார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க இந்த அடுத்த 2 வருஷம் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவீங்க. அதாவது நீங்க வந்து இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இந்த வருடம் தான் நடக்கும். காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு குரு உச்சமாக போறார். குரு உச்சமாகிறது ஏன் தனுசு ராசிக்கு மட்டும் அவ்வளவு வீரியம் அப்படின்னா, இப்ப 12 ராசிகள்ல 2 ராசிகள் வந்து குருவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, தனுசும் மீனமும். மீனம் வந்து குருவோட ஆட்சி வீடு தான். ஆனா தனுர் ராசி பாத்தீங்கன்னா மூல திரிகோண வீடு. ஆட்சியோட மட்டும் இல்லாம மூல திரிகோணமாவும் தனுர் ராசிக்கு மட்டும் தான் குரு பகவான் இருப்பார். அந்த வீட்டுக்கு அவர் 8ல மறைஞ்சா கூட இந்த உச்சம் அப்படிங்கிற பலன் மீனத்தை விட தனுசுக்கு தான் அதிகமா கிடைக்கும். பொதுவா பாருங்களேன், தனுர் ராசிக்காரர்கள் எப்போதுமே அடுத்தவங்களுக்காகவே வாழ்வாங்க. பொது வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல், அதிகாரம், இந்த மாதிரி அந்த மையத்திலே தான் இருப்பாங்க. மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, பொதுமக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, வீட்டை கூட கவனிக்க மாட்டாங்க. ஆனா வெளியில போய் சமுதாயத்துக்காக வாழக்கூடிய ராசிகள் இந்த ராசிக்காரர்கள், இந்த தனுர் ராசிக்காரர்கள். அதை நீங்க நிறைய பேர் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல தட்டி கேட்கறது தனுர் ராசிக்காரர் தான் இருப்பீங்க. ஒரு இடத்துல நிறைய ஒரு நியாயம் பேசிட்டு இருக்காருன்னா அவரும் தனுர் ராசி தனுர் லக்னக்காரர் தான் இருப்பாரு. இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு உச்சமாகும் போது அடுத்த கட்ட வளர்ச்சிகள் உங்க வாழ்க்கையில, இப்ப மத்தவங்களுக்காக வாழ்ந்து நம்ம என்னத்தை கண்டோம் இல்லையா, உங்களுக்காகவும் வாழணும் இல்லையா? சோ உங்களோட வாழ்க்கை, உங்களோட இலக்குகள் அச்சீவ் ஆகிறதுக்கு இந்த வருடம் மிக உறுதுணையா இருக்கு. திரும்பவும் அதே தான், வேலை செய்யறவங்களுக்கு இந்த வருடம் ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தொழிலுக்கான முயற்சியில இருக்கிறவங்க, ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு அதுல வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு 2026 குரு பயிற்சி அப்படிங்கிறது நீங்க பேக் டு ட்ராக்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு மீட்சி, ஏதோ ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்து உங்களோட பழைய நிலைக்கு நீங்க திரும்புவீங்க. அதாவது தொழில் நல்லபடியா போக ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்தை குரு பாக்குறாருங்க, நல்ல தாராளமான பண வரவு இருக்கும். அதுதான் இந்த வருடத்தோட பெரிய பலமே. 2024-25 இல்லாத ஒரு பெரிய பலம், ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக்கான பண புழக்கம். கையில பணம் நல்ல புழங்கும். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்வார். அப்ப அந்த 12ஆம் இடம்னு குறிக்கக்கூடிய வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கும் மிகச்சிறந்த
வந்த ஒரு காலகட்டம். உங்களுக்கு வீசா எதுவும் கிடைக்கணும், வீசா எக்ஸ்டெண்ட் ஆகணும், இல்ல கிரீன் கார்டு அப்ளை பண்ணிருக்கீங்க, PR அப்ளை பண்ணிருக்கீங்க, இதே மாதிரி இந்த அஃபிஷியலா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அடுத்த 2 வருடத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எழுதி வச்சுக்கலாம். காரணம் என்னன்னா, கடகமும் சிம்மமும் குருவுக்கு ரொம்ப பிடித்த வீடுகள். கடகமும் சிம்மமும் ராஜ கிரகங்களோட வீடு. சிம்மம் வந்து சூரியனோட வீடு, கடகம் வந்து சந்திரனோட வீடு. ரெண்டுமே ராஜ கிரகங்கள். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள், குறிப்பா இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுர் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் இலக்கா இருக்கக்கூடிய PR வாங்குறது, சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு, இந்த மாதிரி நீங்க என்ன அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை அந்த அடுத்த 2 வருஷத்துக்குள்ள இந்த குரு பகவானோட பெயர்ச்சிகள், குரு பகவானோட இருப்பிடம் பெற்றுக் கொடுத்துரும். உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆழ்ந்த முயற்சி, அதிலே நீங்க இருக்கணும், அவ்வளவுதான். எந்த விதமான தடங்கள் வந்தாலும் நான் என்னோட இலக்கை அடையாம விட மாட்டேங்கிற அந்த லட்சியம் மட்டும் உங்களுக்கு தேவை. இது இந்த வருடம் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பொருளாதாரம் நல்லா இருக்கும், 2வது நிறைய நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, 3வது இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியா அந்த சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். அடுத்தது பலவீனம். பலவீனம் எதுவுமே இல்லைங்க இந்த வருடம். வேணா நாளில் இருக்கக்கூடிய சனியை சொல்லலாம், அதுவுமே இவ்வளவு நாள் இருந்த அந்த உக்ரம் அப்படிங்கிறது இனிமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு நமக்கு மே மாசமே சனி பகவான் பெயர்ச்சி ஆயிடுறாரு. இது பெரிய ராசி பெயர்ச்சி அப்படின்னு இல்லைன்னா கூட இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர பெயர்ச்சியுமே ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். தன்னோட ஓன் நட்சத்திரமான உத்திரட்டாதியை விட ரேவதியில கொஞ்சம் அடக்கி வாசிப்பார் சனி பகவான். அதன் அடிப்படையில் உங்களுக்கு நீண்ட நாளா இருந்த பிரச்சனைகள், குறிப்பா வந்து ஹெல்த் பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். ஆனா அதே தான் நான் பலவீனமாகவும் சொல்லுவேன். கொஞ்சம் அந்த அசதி, உடல் உழைப்பால வரக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வரும். ஏன்னா ராசியை வந்து சனி பகவான் நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா. குருவோட பார்வையும் மறையுது, 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்ப அந்த 2ஆம் இடத்தை பார்த்தா பணப்புழக்கம் வரும். பணப்புழக்கம் வரணும்னா நம்மளோட வேலை அதிகமாகும். வேலை அதிகமானுச்சுன்னா திரும்ப அசதி, பிரச்சனைகள். இதுதான், புரியுதுங்களா? இது ஒரு சைக்கிள் மாதிரி. இந்த வருடம் பலவீனமே அதாங்க. உங்களோட ஹெல்த்தை மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கணும், மற்றபடி வேற எந்த பெரிய இஷ்யூஸும் இல்லை. அடுத்தது இந்த வருடம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னலாம்? முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு உச்சமாகி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதுசா சம்பாதிக்கக்கூடிய வழிகளை நீங்க பெறுவீங்க. குறிப்பா அந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்ஸ், டே ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல காலகட்டம். எப்போதுமே நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் எப்போதுமே யாரையும் வற்புறுத்த மாட்டேன். ஆனா ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் பண்ணக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். இதுக்காக கேம்பிளிங், லாட்டரி இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் கண்டிப்பா தனுர் ராசிக்கு பெரிய அளவுல கை கொடுக்காது. ஈவன் ஒரு சில நேரங்கள்ல அது நமக்கு வெற்றியை கொடுத்தாலும் அது எப்படி வந்துச்சோ அதே மாதிரி அது பறிபோகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி நேர்மையா சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். லாட்டரியை நான் நேர்மை இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அது குயிக்கா பணம் வருது இல்லையா, அப்போ அது குயிக்காவே போறதுக்கான வாய்ப்புகள் இந்த தனுர் ராசிக்கு இயல்பாவே இருக்கு. அதனால அது வேண்டாம். அடுத்த பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, உங்களோட குடும்பம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணமாகி குழந்தை இல்லாத தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறக்கும். காரணம் என்னன்னா, குரு உச்சமாகிறார் இல்லையா, குரு தான் வந்து குழந்தை காரகன். இப்போ குழந்தைகள் வீட்டுக்கு புது வரவா வரும். அதே சமயத்துல குழந்தைகளுக்கு நீண்ட காலம் இருந்த பிரச்சனைகள், நீங்க ஒரு தனுர் ராசிக்காரரா இருக்கீங்க, உங்க குழந்தை பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், இல்லைன்னா ரொம்ப அடம் பிடிக்கிறான், இல்ல படிப்புல ஃபோக்கஸ் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒண்ணா சரியாக ஆரம்பிக்கும். அல்லது உங்க வீட்டுல தனுர் ராசி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இவ்வளவு நாள் அப்படியே ஒரு என்ன செய்யறான், என்ன பண்ண போறானே ஒரு ஐடியா இல்லாம இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் இந்த வருடம் வந்து ஒரு தெளிவாகும், கிளாரிட்டி கிடைக்கும். இது ஒரு மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அடுத்தது சொன்னபடியே குரு 8ல மறையறார். 8, 12 அப்படிங்கிறது வெளிநாட்டு வாய்ப்பை குறிக்கும். அதுவும் 8ஆம் இடம்ங்கிறது சரராசி, கடக ராசி அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டு படிப்பு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களோட அந்த நீண்டகால முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. குறிப்பா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. அக்ரெசிவான எஃபர்ட்டை போடுங்க. கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உங்க ஜனகால ஜாதகம் அதுக்கு வந்து கண்டிப்பா கை கொடுக்கணும். ஆனாலும் இந்த வருடம் நமக்கான ஒரு பாதை திறந்து விடப்பட்டிருக்குங்கிறத மறந்துட வேண்டாம். கடைசியா இந்த வருட தடைகள் என்னெல்லாம் வரும்? தடைகள் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட தடைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த வீடியோ வந்து பொது பலன், தனுர் ராசியோட இந்த வருடத்துக்கான பொது பலன். நீங்க பாத்தீங்கன்னா 12 பேர்ல ஒருத்தர் தனுர் ராசியா தான் இருப்பார் உலகத்துல. அப்படிங்கும்போது இது எவ்வளவு பொதுவா இருக்கு பாத்தீங்களா? அப்போ அதுக்கு வரக்கூடிய தடை என்ன அப்படின்னா, உங்களோட ஜனனகால ஜாதகமும் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளும் தான். குறிப்பா தசை, இப்போ என்ன தசை நடக்குது அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை தான் இந்த வீடியோல நான் தடையா நான் பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த வருடம் எவ்வளவு % ஆஃப் இந்த புத்தாண்டு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். எல்லாருக்குமே முதல்ல வந்து என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக தான் அந்த அட்டவணை நம்ம தயாரிச்சிருக்கிறோம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு நேரா இந்த வயசுல இந்த தசை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிரும். இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப பெஸ்ட் ஒரு 100% பலன் அப்படின்னு நம்ம யாருக்கு சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ குரு தசையோ, குரு அல்லது சுக்கிரனோட பார்வை பெற்ற சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகளோ நடந்துச்சுன்னா
நீங்க தான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள். உங்களுக்கு இப்போ வந்து நான் சொன்ன எல்லா பலன்களுமே அப்படியே கிடைக்கும், 100% கிடைக்கும். யாருக்கு ரொம்ப மத்தியமமா இருக்கும் அப்படின்னா தேய்பிரை சந்திர தசை நடக்கிறவங்க, ஏன்னா அட்டமாதிபதியா வருவாரு, அதனால. அடுத்தது புதன் தசை நடக்கிறவங்க, அடுத்தது சுபர்களோட பார்வை பெற்ற சனி சுக்கிரர் தசை நடக்கிறவங்க. இந்த 4 தசைகளுமே நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் சொல்லியிருக்கேன், அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடைசியா யாரு தூரதிஷ்டசாலிகள், யாருக்கு இந்த பலன்கள் எதுவும் நடக்காது, உங்களோட கர்மாவோட வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பாவகிரகங்களோட பார்வை பெற்ற சனி தசை, பாவகிரகங்களோட பார்வை பெற்ற ராகு அல்லது கேதுவோட தசை, இதெல்லாம் நடக்கிறவங்களுக்கு உண்மையிலே நீங்க கொஞ்சம் இந்த வருடம் கவனமா தான் இருக்கணும். குரு உச்சமாகிறது நல்லதுதான், அது வந்து அந்த வீரியத்தை குறைக்கும், உங்களோட தசையோட வீரியத்தை அந்த இம்பாக்டை குறைக்குமே தவிர இப்போ உங்களுக்கு ஒரு மோசமான கர்மா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்க. இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றோர்கள், தொழுநோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க. ராகு தசை நடந்துச்சுனாலும் அதே தான், அதோட சேர்த்து துர்க்கை அம்மன் வழிபாட பண்ணிட்டு வாங்க. செவ்வாய் தசை மோசமான அமைப்புல நடந்துச்சு அப்படின்னா முருகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. டெய்லி கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. பக்கத்துல ஏதாவது முருகன் கோயில் இருந்துச்சுன்னா டெய்லி போயிட்டு வந்துருங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களையும் ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. அவங்க கூட எதுவுமே வந்து ஒரு வஞ்சமோ இல்ல பகையோ வச்சுக்க வேண்டாம், நீங்க இறங்கி போங்க, அது ரொம்ப நல்லது. ஆனா இதுல வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இந்த மோசம்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த மோசங்கிறது வெறும் ஒரு 5% ஆட்கள் தான் இருப்பாங்க. எல்லாருமே நம்ம வந்து மத்தியமத்தில் வருவோம், ஒரு 10-20% பேர் டாப்ல இருப்பாங்க, 100% அப்படிங்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா தனுராசிலே எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. அதனால தான் இதை நம்ம எப்போதுமே எல்லா வீடியோலையுமே நம்ம இதை தெளிவுபடுத்திடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மரியா பார்க்கும்போது 2026 அப்படிங்கிறது 25 விட எல்லா வகையிலுமே எல்லா வயதினருக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.